ஒன்றிய அரசுக்கு மகாத்மா காந்தியவும் பிடிக்காதான், அடுத்தது மக்கள் நலனும் பிடிக்காதுங்கிறாரு ஸ்டாலின். சரி, இதுக்கு என்ன பதில் சொல்லு? இதுக்கு பிஜேபிக்காரங்க தான் பதில் சொல்லணும். சொல்ல மாட்டாங்க, சொல்ல தெரியாது, யாருக்குமே தெரியாது. இதுக்கு பதில் சொல்லுங்கள் பிஜேபிக்காரங்களை. நான் இது பண்ணிக்கிறேன், ஒருத்தருக்கு தெரியும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு பதில். திமுகவுக்கு ஒன்றிய அரசுக்கு மகாத்மா காந்தியை பிடிக்காதுங்கிறாங்க. ஏன் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்கன்னா, மகாத்மா காந்தியை கொன்னார் இல்லை கோட்சே, அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர். அவர் சுட்டுட்டாருங்கிறதுக்காக ஒட்டுமொத்த பிஜேபியும் உங்களுக்கு மகாத்மா காந்தினா பிடிக்காது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வேடிக்கை என்னென்னா, ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அந்த மாதிரி செஞ்சுட்டா அந்த கட்சியவே நீங்கள் அந்த மாதிரி முத்திரை குத்தலாமா? இப்போ உங்கள் ஞானசேகரர் இருக்கார், அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் செஞ்சு இன்றைக்கி ஆயுள் தண்டனை அடைஞ்சு உள்ளே இருக்கார் ஞானசேகரன். அவர் உங்கள் மாசுவுக்கு வலதுகரம், சைதாப்பேட்டையில் இளைஞரணியில் துணை செயலாளர். அப்போ அவர் போய் அந்த பெண்ணை பலாத்காரம் பண்ணதுனால திமுகவே இப்போ பாலியல் பலாத்கார கட்சின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா ஸ்டாலின்? உங்கள் கட்சியவே சொல்லணும், நாங்கள் பாலியல் பலாத்கார கட்சியா? நீ உங்கள் கட்சிக்காரங்க பூரா பாலியல் பலாத்காரம் பண்ணாங்கன்னு ஏற்றுக்குவீங்களா? அப்போ ஒருத்தர் செஞ்சதுக்காக அந்த ஒட்டுமொத்த கட்சியவே முத்திரை குத்தலாமா? உங்கள் ஆளுங்க தானே பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுக்காமல் போகிறான், கடையை அடிக்கிறான், கள்ளச்சாராயம் காய்ச்சறான், அதனால அநியாயம் பண்ணுறான். உங்கள் எம்எல்ஏ என்னென்ன கூத்து பண்ணி பத்திரிக்கை நிறுவனம் கூட்டிகிட்டு போய் உதன்னு உதைக்கிறாரு. கல்குவாரி, அனுமதி இல்லாத கல்குவாரி வச்சு நடத்துகிறாரு. அப்போ உங்களை பூரா உங்கள் கட்சியை கல்குவாரி கட்சி, கள்ளச்சாராய கட்சி, பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுக்காமல் போகும் கட்சின்னு உங்கள் கட்சி ஒட்டுமொத்த கட்சியையும் முத்திரை குத்துனா நீங்களே ஏற்றுக்கொள்வீர்களா? அப்போ கோச்சே தான் காந்தியை சுட்டாருங்கிறதுக்காக ஒட்டுமொத்த பாஜகவும் மகாத்மா காந்திக்கு எதிரானவர்கள்னு சொன்னால் கேட்குறவன் என்ன கேன பையன் நினைச்சிங்களேன்?